சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே போட்டி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. அவரிடம் பேசலாம். செந்தில் ராஜா, எந்த அளவுக்கு மக்கள் உற்சாகத்தோடு இருக்காங்க, ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க தகவலை பதிவு செய்யுங்க. 18வது சீசன் ஐபிஎல் தொடங்கி இது 18வது சீசன் நடைபெறுகிறது. இந்த சீசனில் 4வது மேட்சில் இன்னைக்கு சேப்பாக்கத்தில் வந்து நடைபெறுகிறது சிஎஸ்கே அணிக்கு. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து சிஎஸ்கே அணி வந்து எதிர்கொள்கிறது. ஏற்கனவே 3 போட்டிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. அதில் 2 போட்டிகள் வந்து முதல் போட்டியும் 2ஆம் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து நடைபெற்றது. அதில் மும்பை அணியோடு நடைபெற்ற அந்த முதல் போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. 2வது போட்டியில் பெங்களூர் அணியோடு தோல்வியை தழுவிருந்தது. இதற்கு பிறகு அவே என்று சொல்லக்கூடிய வெளி வந்து போய் விளையாடினார்கள். கவுஹாத்தியில் நடைபெற்ற அந்த போட்டியில் பார்த்தீர்கள் என்றால் ஆர்ஆரோடு சிஎஸ்கே மீண்டும் வந்து ஒரு தோல்வியை தழுவியிருந்தது. இந்த நிலையில் தான் 4வது போட்டியில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து சந்திக்கிறார்கள். இதற்கான போட்டி இன்னும் 20 நிமிடங்களில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து தொடங்க இருக்கிறது. முதல் பேட்டிங்கை வந்து டெல்லி அணி வந்து பேட்டிங் செய்ய இருக்கிறார்கள். இந்த நிலையில் ரசிகர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து பேசலாம். சார், 1 மணியிலிருந்தே ரசிகர்கள்லாம் இங்க வந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து ஃபேமிலியா வந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த போட்டியை வந்து பாக்குறதுக்காக? எப்படி இருக்கும் இன்னைக்கு போட்டி? பயங்கரமா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். சிஎஸ்கே தான் வின் பண்றோம். 2 மேட்ச் போச்சுன்னா நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். டேபிள் டாப்பரா வரணும். ஃபேர் பிளேல வர மாதிரி ஓவரால் டேபிள்லயே நம்ம தான் டாப்பரா வரணும். ஓகே, நம்ம டாப்பரா வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. அதே போல அந்த பேட்டிங்லாம் வந்து மிடில் ஆர்டர்ல சரியா இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து ஃபேனா? அந்த தூபே வந்து தான் மிடில் ஆர்டர்ல கிங். கண்டிப்பா அவனால தான் ஜெயிப்போம் இன்னைக்கு. ஓபனிங் எப்படி இருக்கு? கான்வே விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? அவன் கண்டிப்பா தான் அடிக்கணும். இல்லனா அந்த ட்ரிபாட்டி எல்லாம் அடிக்கவே மாட்டேங்கிறான் இப்போலாம். சோ கான்வே தான் எடுத்து வரணும். ஓகே, நீங்க வந்து ஸ்டேடியத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எனக்கு செகண்ட் டைம், அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, டிவில பாக்குறது நல்லா இருக்குமா ஸ்டேடியத்துல பாக்குறது நல்லா இருக்கா? ஸ்டேடியம். மேம், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கிரிக்கெட் எவ்வளவு நாளா பாப்பீங்க? சென்னை அணி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? நாங்க ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். பட் இவன் வந்ததுல இருந்து இன்னும் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சிஎஸ்கேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு கிரவுடோட? அதுதான், அதை பார்க்கணும், அந்த ஃபீல் பண்ணணுங்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு இவன் வந்து போன தடவை வந்து சொன்னான், இதெல்லாம் இல்லம்மா, இது இருக்கு, இது இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்னு. சோ அதை பாக்குறதுக்கோசம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கோசரம் வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிக்குமா சிஎஸ்கே? பிடிக்குமா இல்ல நீங்களே வந்து மேட்ச்ல பார்க்க ஆரம்பிச்சீங்க? முதல்ல அவனால தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக சிஎஸ்கே ஃபேன் ஆயிட்டேன். ஓகே, தோனி வந்து இப்ப ரிட்டையர் ஆகணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, அடுத்த வாழ்க்கை வழி கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். பட் ஆனா ஆடுற வரைக்கும் அடிக்கிறாருல, அவர் நல்லா விளையாடுறாரு நினைக்கிறீங்களா? இப்ப நான் விளையாடுறாருங்க. 9 டவுன்ல எல்லாம் வரக்கூடாது, கொஞ்சம் அட்லீஸ்ட் 5 டவுன்ல வரணும். அவ்வளவுதான். போன தடவை அந்த ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அந்த ஸ்டம்பிங் ரெக்கார்ட். சோ இந்த மாதிரி வந்தா ஹீரோவா வரேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு அப்பப்ப வந்து ஒரு தரிசனம் காட்டிட்டு போலாம். ஒரு பேட்டிங் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஸ்ரீராம், நீங்க வந்து இப்ப கேட்டிருப்பீங்க, ரசிகர்கள் வந்து நீங்க கேட்ட மாதிரி 1 மணியில இருந்தே இந்த அரங்கத்திற்குள் வந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 3:30 மணிக்கு வந்து போட்டி வந்து தொடங்குது. ஆனா அதற்கு முன்பே 1 மணி அளவில் இருந்து அந்த கேட்லாம் வந்து ஓபன் ஆனது. அப்ப இருந்தே ரசிகர்கள் வந்து இங்க வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கேட் ஓபன் ஆகலனா கூட இந்த பகுதியில, சேப்பாக்கம் பகுதியில காத்திருந்து அவங்க வந்து உள்ள போனாங்க. ஏன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில தான் இந்த போட்டி வந்து நடைபெறுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு அணிக்கும் பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து 7 போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கேக்கு 3வது போட்டி. இது இல்லாம இன்னும் 4 போட்டிகள் இருக்கிறது இந்த சேப்பாக்கம் மைதானத்தில். எனவே அந்த நெருங்க அந்த 3வது போட்டி 4வது போட்டி வரும்போதெல்லாம் இன்னும் வந்து அதிகமான ரசிகர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து தங்களுடைய அந்த சிஎஸ்கே அணியை வந்து பார்க்கணும்னு வந்து விரும்புவாங்க. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடைய சிஎஸ்கே போட்டி வந்து தொடங்க இருக்கிறது. ஸ்ரீராம், ரொம்ப உற்சாகத்தோட தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.